உங்கள் ஃபிர்தோஸ் பேசுகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய மினி விலாக்ஸ் தான். நான் இது எல்லாமே வந்து சேர்த்த ஒரு வீடியோவாக நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 டேக்கான மினி விலாக்ஸும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு டே இன் மை லைஃப் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாம் வந்து நான் மினி விலாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்க்காதவங்க மேபி என்னோடய வீடியோஸை வந்து புதுசாக கிளிக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து மார்னிங் என்னோடய வேலைகள் இது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட வந்து இப்போது வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் ரெசிபி வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து 1 பாட் பொங்கல் தான். நான் வந்து எல்லாமே தாளித்து குக்கர்லேயே வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விசில் போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து மார்னிங் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அனுப்புறதுனால ரொம்ப குயிக்காக 1 பாட் பொங்கல் ரெசிபி. ஏன்னா ஆல்ரெடி வந்து எஸ்டர்டே சாம்பார் வந்து நம்ம எப்போவுமே செஞ்சுருந்தோன்னா எப்போவும் நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு சாம்பார் இருந்தனால பொங்கல் வந்து செஞ்சுட்டு சைடில் கொஞ்சமாக சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் சைட் டிஷ் செஞ்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் முடிச்சுப்போம். ஸோ கடைசியாக கீ ஆட் பண்ணிவிட்டு கமன்னு சூடாக வந்து இந்த பொங்கலை சாப்பிட்டோன்னாலே நம்மளுக்கு அவ்வளோ டெம்ப்டாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு வந்து அப்படி தான் எனக்குமே இருக்குது. ஏன்னா எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட க்ராசரிஸ் இது எல்லாமே வந்து மண்டே. ஸோ இந்த விலாக் வந்து நான் மினி விலாக் எல்லாமே வந்து அன்றைக்கி ஒரு மண்டே அன்றைக்கி ஷூட் பண்ணது தான். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஈவினிங் வரைக்கும் நான் வந்து பார்ட்டாக எடுப்பேன். ஸோ அதெல்லாமே அட்டாச் பண்ணி தான் இப்போ நான் எடிட் பண்ணியிருக்கேன். மார்னிங் முடிச்சுட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு என் பையன் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டான். ஸோ மதியானம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து பாவக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து எப்படி வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சும்மா நார்மலாக நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம தாளிப்புக்கு சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போடுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் போட்டுட்டு பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் வந்து ப்ளோட்டிங் நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் பூண்டு, பெருங்காயம்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பாவக்காய், கார பாவக்காய் அப்படின்ற ஒரு ரோஸ்ட் மாதிரி இது. ஸோ இது இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மசாலா வந்து வேறு அளவுக்கு பெரட்டி எடுத்து நல்லா வந்து இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம பிளெண்டான ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யும்போது ஒரு காரமான ஒரு இந்த மாதிரி ஒரு பொரியல் வெஜ்ஜில் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய கட்டிங் போர்டு இருக்குது. அது எனக்கு வந்து ஹேண்டியாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஹேண்டியாக ஒரு கட்டிங் போர்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இப்போ வரைக்குமே நான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் டக்குன்னு வந்து இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏதாச்சும் நான்வெஜ் அது மாதிரி கட் பண்ணோன்னா தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி அன்றைக்கி ஒரு 2 டைம்ஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதை நான் டீயில் போட்டு கொதிக்க வைப்பேன். ரொம்ப நம்ம ஃபுல்லாக வந்து நிறைய தட்டி வைக்க முடியாது. ஏன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அதோட ஸ்மெல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். 1 டேக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தட்டி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன விசில்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது ஈவினிங் மேலே நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ ஈவினிங் அடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் ஒர்க் எல்லாமே ஈவினிங் வந்து ஸ்டவ்வை வந்து வைப் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் வைப் பண்ணிவிட்டு விசில்ஸ் எல்லாமே அதோட ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் தான் அந்த கிச்சனில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த டீயவே நிம்மதியாக உட்காந்து குடிக்க முடியும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் அப்படியே வந்து எங்கள் பாட்டி அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி அம்மாவும் அந்த மாதிரி பண்ணி அதை அப்படியே பார்த்து நம்ம வளரும்போது நம்மளுக்குமே அந்த மாதிரி வந்து இப்படி தான் வச்சுருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த மைண்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம கிச்சனை பார்த்து பார்த்து வளரும்போது நம்மளுக்குமே இப்படி தான் வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது இதுவாகிடும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வேளை நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். என் பையன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் எந்திரிக்கல. அதனால் 2 பேரும் குடிச்சிட்ருக்கோம். ஸோ டீ குடிச்சு முடித்தோடனே எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ வெளியில் போய் பண்ண வேண்டிய ஒரு வேலை தான் அதுதான் டீ குடிச்சிட்டு என் பையனையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனும் வந்து
கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பணும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லருக்கு தான் வந்திருக்கேன். நான் வந்து பார்லருக்குலாம் வர டைப் கிடையாது. ஃபேஷியல் அந்த மாதிரி ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கெலாம் இல்லை. என்னென்னா எனக்கு பெடிக்யூர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வெடிப்பு வந்து கொஞ்சம் ஓவராக அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் பார்லருக்கு வந்து நான் பெடிக்யூர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.